நாலடியார். அதிகாரம் 16. தலைப்பு மேன்மக்கள். இந்த அதிகாரம் பெரியார்களது தன்மையைப் பற்றி கூறுவது ஆகலின் இப்பெயர் பெற்றது. பெரியராவர் யார் என்றால் நற்காரியங்களைச் செய்வோர். உயர்குடி பிறப்பு உடையோரே மேன்மக்கள் ஆவதற்கு உரியர் ஆகலின் இந்த தலைப்பிலான அதிகாரம் குடிப்பிறப்பு என்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. முதல் பாடலை பார்ப்போம். பாடல் பதம் பிரிக்காமல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடலை பதம் பிரித்து படிப்போம். அங்கண் விசும்பின் அகல் நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் திங்கள் மருவு ஆற்றும் சான்றோர் அஃது ஆற்றார் தெருமந்து தேய்வர் ஒருமா சுரின் என்பது அந்த பாடல். அம் என்றால் அழகிய, கண் என்றால் இடத்தை உடைய. நம் முகத்தில் உள்ள கண்ணை இந்த சொல் இங்கு குறிக்கவில்லை. அவ்வாறு அழகிய இடத்தை உடைய விசும்பின் அகல் நிலா ஆகாயத்திலே தங்கி பரந்த ஒளியை பாரிக்கும் என்றால் பரப்புகின்ற திங்களும், திங்கள் என்பது இங்கு நிலாவை குறிக்கிறது. வடமொழியில் சந்திரன் என்று சொல்கிறோமே அது. சரி, இப்போ இந்த திங்களை எதற்கு உவமையாக கூறுகிறார் என்றால், சான்றோரும் உலகத்திலே எங்கும் அறிவு என்னும் ஒளியை பரப்புகின்ற பெரியோர்களும் மண் ஒப்பர் என்றால் பெரும்பாலும் ஒளியை பரப்புவதனாலும் தண்ணிய தன்மையாலும் பெரும்பாலும் தம்மில் ஒத்திருப்பர் என்பது கருத்து. எனினும் சான்றோர் சந்திரனை காட்டிலும் சிறந்தவராவர். எவ்வாறு எனில், அடுத்தது படிப்போம். திங்கள் மருவு ஆற்றும் சான்றோர் அஃது ஆற்றார். இந்த நிலவு தன்னிடம் உள்ள களங்கத்தை, அதாவது கரையை பெற்றும் அதனை தாங்கிக் கொண்டிருக்கும். ஆற்றும் என்றால் தாங்கிக் கொண்டிருத்தல், பொறுத்து கொள்ளுதல். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அதை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஒரு திருக்குறள் இருக்கிறது அல்லவா? அதில் ஆற்றுவார் ஆற்றல், அந்த தவம் ஆற்றுவர்களுடைய ஆற்றலுக்கு சான்று என்னென்னா பசி ஆற்றல். அவர்கள் பசியை பொறுத்து கொள்வார்களாம். இந்த ஆற்றல் என்ற சொல்லே பசியை பொறுத்து கொள்ளுதல்னு வரும். ஒருவன் பசித்து வந்தவனுடைய பசியை ஆற்றினான் என்றால் அந்த பசியை நீக்கினான் என்றும் வரும். தமிழில் ஒரு பொருள் பன்மொழி உண்டல்லவா? அதில் இருக்கிற ஒரு மொழி தான் இது. அப்போ ஆற்றுதல் என்றால் இங்கு பொறுத்து கொள்ளுதல். ஆனால் சான்றோர்கள் என்ன செய்வார்கள்? சான்றோர் பெரியோர்களோ அஃது ஆற்றார், அந்த களங்கத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஒரு மாசு உரின் தெருமந்து தேய்வர் அப்படின்னு இருக்கு. இங்கே தெருமந்து தேய்வர் ஒரு மாசு உரின் என்று செய்யுளுக்காக அப்படி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதனோட பொருள் இந்த பெரியோர்கள் தம்மிடத்தே ஒரு சிறு களங்கம் உண்டானாலும் கூட அதனால் வருந்தி, தெருமந்துனா வருந்தி, தேய்வர் அழிந்து போவார்கள். நிலவினைப் போல அதை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்படின்னா ஒளிவிடுவதாலும் ஒன்று சூரியனிடமிருந்து பெற்று ஒளியை கொடுக்குது. இவர்கள் கல்வி கேள்விகளால் அறிவு ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்புறம் குளிர்ந்த தன்மை, பெரியோர்களும் குளிர்ந்த தன்மையோடு இருப்பார்கள். நிலவும் குளிர்ந்த தன்மையோடு இருக்கிறது. இதனால் ஒத்திருக்கிறார்கள். எனினும் சந்திரன் அல்லது நிலா களங்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கும். பெரியோர்கள் அதனை தாங்க மாட்டார்கள். சிறிது குற்றம் தம்மை சார்ந்தாலும் வருந்தி அழிந்து போவார்கள்.
ஆதலின் இதனை நோக்குமிடத்து பெரியோர் சந்திரனும் சிறந்தவர்கள் ஆவார் என்பது இந்த பாடலின் தெளிவான கருத்தாகும்.